இது எங்களுக்கு புதுசு கிடையாது. நாம் தமிழ் கட்சி 2016 என்ன முனைப்போடு களத்துல நின்னோமோ அதே ஈடுபாடு, அதே உணர்வு, அதே கொள்கை பிடிப்பு, அப்படிதான் இன்னைக்கு 2026 வரைக்கும் நம்ம நகர்ந்து வந்திருக்கோம். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி. யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. விளையாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. எங்களோட இலக்கை நோக்கிய பயணத்துல தெளிவா தான் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் இருந்திருக்கு. கடந்த தேர்தலை காட்டிலும் நான் உடச்ச கேட்கிறேன், விஜய் உங்களுக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது பலராலும் சொல்லக்கூடிய ஒரு கணிப்பாவும் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒண்ணுதான், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. பாருங்க இடதுசாரி அரசியல் அமைப்பை கட்டமைப்பை மக்கள் எப்போதும் பெருசா வெறுத்தது கிடையாது. இடதுசாரி கட்டமைப்புங்கிறது நாம் தமிழர் கட்சி சொல்றீங்களா? நாம பேசுறது வலதுசாரி சங்கி தேசியம் இவனும் கண்டுபிடிச்சிட்டானா? ஐயோ என்னன்னு தெரியலையே. பெரியாரை மிக தீவிரமா எதிர்க்க தொடங்கியதுல இருந்து நீங்க இடதுசாரி கட்டமைப்புன்றீங்க, ஆனா ஒரு வலதுசாரிகளின் ஒரு குரலா மாறிட்டாரு. ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு, இல்லன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியுங்க? எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. பெரியாரின் பிள்ளைகளா பிரபாகரனின் பிள்ளைகளா பாத்துருவோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. சமீபத்திலேயே அதை சொல்ல தொடங்கி இருக்கிறார். எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? நீ சாதாரணமா நினைச்சிடாதீங்க, இது பெரியார் அண்ணா பிள்ளைகள் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதான், பெரியார் அண்ணா பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? பேசவும் எழுதவும் தான் தெரியும். ஆனா பிரபாகரன் பிள்ளைக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே புரிஞ்சுக்க. வாட் எவர் யூ திங்க் யூ கேன் திங்க். என்ன ஒண்ணு புரிஞ்சுக்க. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம், ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஏற்கனவே வழக்கு போட்டல. ஓரணியில் திமுகங்கிற மாநாட்டுல ஐயா மெய்ய ஐ திங்க் அவரோட பேரு நம்ம பிற்படுத்தோர் நலன். அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? பிற்படுத்தோர் நலன் அணி அமைச்சர் இருந்ததே. பிற்படுத்தப்பட்டோர் யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? பிற்படுத்தோர் நலன் அணி அமைச்சர். பிற்படுத்தப்பட்டோர். அதுதானே. இது என்னடா இது? பொய். இது பொய்யா? பிற்படுத்தப்பட்டோர். பிற்படுத்தோர் நலன் அணி அமைச்சர். பிற்படுத்தப்பட்டோர். பிற்படுத்தோர் நலன் அணி அமைச்சர். உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. நான் இன்னும் கேட்கிறேன் பாத்திமா, எப்படின்னா இப்ப பனைமரம் ஏறுறத ஊக்குவிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு வளர்ச்சி அடைந்த தமிழ் சமூகத்தை இன்னும் பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடியை போடு சொல்றேன். நம்ம பர்சனாலிட்டி பத்தி பேச போறாங்க, பொறாமப்படாத. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. பாடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு கூட நடக்க போகுது. என்னடா நடக்குது இங்க? ஹலோ, உன் அக்கா என்ன அண்ணனை பார்த்து சிக்னல் கொடுக்குறா? எங்க அக்கா ஒண்ணும் அலையற அதானே. இங்க பாருமா, எங்க அண்ணன் நைஸ் பர்சன் யூ நோ. உங்க அக்கா தான் எங்க அண்ணனை பார்த்து பல்ல காட்டுறா. எங்க அக்கா ஒண்ணும் சிக்னல் கொடுக்கல, உங்க அண்ணன் தான் கண்ணடிக்கிறான். நீங்க எதெல்லாம் வைத்து எங்களை எள்ளி நகையாடுறீங்களோ, எதெல்லாம் அவமானகரமான செயல் அப்படின்னு சொல்றீங்களோ, அது எதுவுமே அவமானகரமானது கிடையாது. எந்த தொழிலும் அவமானது அல்ல அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. எந்த தொழிலும் அவமானது அல்ல அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவமானமானது அல்ல அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவமானமானது அல்ல அப்படின்னு நம்ம பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து தொடங்கி இன்னைக்கு ஒரு நிலையை எட்டி இருக்கிறோம். திருப்பி பின்னாடி கூட்டிட்டு போகக்கூடிய எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது அது என்னமோ தெரியலையா.
அவன் முகத்தை பார்த்தோன்னே நல்ல அப்பன்னு அப்பலாம் போல தோணுது. தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன சொல்ற நரேஷனை வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டாவை மக்கள் மத்தியில செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு சுதாரிப்பா நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இல்ல ஊடகங்களை தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி நோக்கம் கிடையாது. இல்ல நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஆடு மாடு மேய்ப்பது எல்லாம் வந்து பின்னோக்கி இழுத்து இல்ல அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லல. ஒரு நிமிஷம், அத நான் சொல்லல. அப்படியான விமர்சனங்கள் வருது, அதற்கான பதிலை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். திரு சீமானை வந்து அப்படி ஒரு தவறான நரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அப்படி இருந்தாலும் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், அடைக்கணும்னு அவசியமும் இல்ல. அப்படி கிடையாது. நீங்க அதே மாதிரியான கேள்விகள் அவங்க கிட்டயும் நீங்க கேட்கணும். இவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு சஸ்டைனபிளான டெவலப்மெண்ட் குறித்து பேசுறாங்களே, அத பத்தி என்ன நீங்க இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நான் திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட நான் கேட்பேன், நாம் தமிழர் கட்சி இப்படி சொல்றாங்க, இது பண்றாங்க, உங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க, அதையும் நான் கேட்பேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு மயிலாடுதுறை விக்கி. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. 100 நாள் திட்டமே வேணாங்கிறாரு சீமான். அவங்க அம்மா என்ன பண்றாங்க, 100 நாள் வேலை கொடுத்து போய் அவங்க ஊர்ல போய் நின்றுட்டு அவங்க மக்களை திரட்டி கொண்டு போய் வட்டாட்சியர் அலுவலகத்துல பிடிஓ ஆபீஸ்ல போய் நிக்கிறாங்க. இப்படி ஒரு ராட்சஸ் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. போதும் பொறுமையா இருந்தாக்கா புயல காம்பா நினைச்சுக்கிட்டியாக்கா. இது வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு பேசாம இருந்தனே, இனிமே நான் பேசாம இருக்க மாட்டேன்டா. தாய்க்கிழவி நீளமா பேசாத, மூச்சு வாங்க. உன்னை பெத்து போடும்போது வாங்காத மூச்சா போட. சீமானோட அம்மா நியூஸ் இருக்கு, நான் வேணா எடுத்து காட்டுறேன். ஆடு மாடு மேய்ச்சவன் புள்ளதான் இன்னைக்கு அரசு அதிகாரியா இருக்கான். ஆடு மாடு மேய்ச்சவன் புள்ளதான் இன்னைக்கு வந்து இன்ஜினியரா இருக்கான், டாக்டரா இருக்கான். இவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டா, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா, சோறு யாரு சார் போடுவா அப்படின்னா இது எப்படிப்பட்ட கேள்வி. ஆட்டுக்கறி கிலோ 1500 ரூபாய் ஆயிப்போச்சு. 100 நாள் வெள்ளத்திலிருந்து சம்பளம் பண்ணல, காசு இல்ல, மணி நகி. ஒன்னா ரெண்டா, ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனை. அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது. 50 ரூபா இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றாறு போலதான் நம்ம செயல்பட முடியும். இன்னைக்கு பொல்யூஷன் ஆகுதுங்க, திருப்பி மாட்டு வண்டியில போயிடலாங்கன்னா எல்லாரும் மாட்டு வண்டிக்கு போயிடுவாங்களா? சீமான் முதல்ல போவாரா? சோலி முடிச்சு மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. சீமானோட இன்னைக்கு போடுற அவர் கதர் அணிய வேண்டியதானே? கதர் தான் தற்சார்பு, கதர் தான் வந்து நமக்கு முக்கியம். ஏன் லீவைஸும் அடிடாஸும் போட்டுட்டு ஜிம்முக்கு போறாரு? அண்டைய ஜிம்முல போய் உடற்பயிற்சி பண்றாரு, போய் வயல்ல இறங்கி வேலை பார்த்து விட்டுரு, வலுக்கட்டாயம் வச்சு வலுக்கட்டா வச்சுக்க வேண்டியதானே? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, பேசுறது ஒண்ணு, வீட்டுல வளர்க்கிற நாய் வந்து என்னது ஒரு ஃபாரின் டாக் தான் வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா வீட்டுல ரோட்ல வந்து நின்னுட்டு நாட்டு நாய்களை பாதுகாப்போம் பாரு. நாட்டு நாய் இருக்கு பாருங்க, நாட்டு நாய் கோம்ப சிட்டிப்பாறை, நாட்டு நாய் வச்சிருந்தோம். நம்ம வீட்லயே கிடக்கும், நம்ம வீட்டு நாய் இன்னைக்கு எங்கே கிடக்கு? ரோட்ல கிடக்கு. தெரு நாயா நிக்கிறது, தெரு நாயா. நாட்டு நாய் நம்ம பாரம்பரியமா நம்ம கூட வாழ்ந்து வந்துடுறோம். நம்ம வீட்டு நாய், நாட்டு நாய் தெருவில் கிடக்கு. அல்சேஷன் அமெரிக்கன் இந்த நாய்க்குட்டி எல்லாம் விலை 30,000 40,000 50,000 இதை கொண்டாந்து இறக்குறான். நினைச்சு பாரு, இந்தியா முழுமைக்கும் எத்தனை லட்சம் கோடிய நாய் விட்டு சம்பாதிச்சிருக்கான்னு பாத்துக்க. இது ஒரு சந்தை, இதுதான் அரசியல். வெளியில வந்து இன்னைக்கு அரசு பள்ளியில படிப்புங்கிற தான் வீட்டு பிள்ளைகளை எங்க கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்காரு? இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்து வச்சிருக்காரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. எந்த ஒரு விஷயமும் தன்னிடத்திலிருந்து தான் துவங்க வேண்டும் என்கிறார். அது நான் சொல்ல, தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் சொல்றாரு.
அப்படி தன்னிடத்திலிருந்து தோங்க வேண்டும் என்று சொல்ற தலைவர் அண்ணன்னு சொல்ற சீமான் ஏன் தன்னிடத்துல அந்த மாற்றத்தெல்லாம் வச்சில்ல? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீங்க செய்யறதெல்லாம் மேடையில ஒரு பேச்சு, வீட்டுல ஒரு பேச்சு. அப்ப உங்களை எப்படி மக்கள் பின்தொடருவாங்க? அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். சாம்பார் ஆப்பு எனக்கு